என் அன்பு தங்கமே, இன்று இந்த வராகி என்னுடைய நெற்றி பொட்டினை தொட்டல்லவா என் பிள்ளை என்னை காண வந்திருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீ பெறப்போகின்றாய். இந்த தாயானவள் என்னுடைய கைகளிலிருந்து உன்னுடைய கைகளுக்கு அந்த விஷயம் கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, மங்களகரமான நிகழ்வொன்று உன்னுடைய இல்லத்தில் நடக்கப் போகின்றது. என் குழந்தை, நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து இந்த தாயானவள் என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்டாயோ அந்த வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. என் பிள்ளையே, இந்த வராகி உனக்கு நல்ல செய்தியை கொண்டு தானே இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன். அம்மா, உன் வாழ்க்கையில் நல்லதொரு ஒளியினை ஏற்றி வைக்கத்தான் போகின்றேன். என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து நல்ல பலன் கிடைக்கத்தான் போகின்றது. உன் தாயானவள் உன்னிடத்தில் எல்லாவற்றையும் சேர்ப்பதற்காகத்தானே மீண்டும் மீண்டும் உன்னை காண வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அதை உன் அம்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா? என் பிள்ளையே, நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கானதை எல்லாம் உன் கைகளில் கொடுத்து விடுவேன். என் தங்கமே, பதற்றப்படாதே, வாழ்க்கையை நினைத்து பதறாதே. எது எப்படி ஆகிவிடுமோ என்று எண்ணி என் நேரமும் கவலையோடு இருக்காதே. எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதை மட்டும் எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்து கொண்டே இரு. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருப்பது உன் தாயானவள் நான் அல்லவா? அதை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, கண்ணீரை கண்டு அதிகமாக சந்தோஷம் அடைபவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். உன் கண்களிலிருந்து எப்பொழுது கண்ணீர் வரும் என்று உன்னை சுற்றி காத்து கொண்டிருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். என் தங்கமே, சில நேரங்களில் நீ உணர்கின்ற விஷயங்கள் உனக்கே விசித்திரமாக இருக்கும். நல்லபடியாக பேசுகின்றவர்கள் இவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உன் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இவர்கள் உன் வாழ்க்கைக்கு முக்கியமானவர்கள் அல்ல. இவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள். இவர்களுக்கு உன்னை கண்டாலே பிடிக்கவில்லை என்பது போல ஒரு மாற்றம் சட்டென்று ஏற்பட்டுவிடும். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். இன்று யாருக்கு முக்கியமாக தெரிகின்றாயோ நாளை அவர்களுக்கே நீ முக்கியம் இல்லாததாக மாறிவிடுவாய். இன்று யாருக்கு முக்கியம் இல்லாத நபராக நீ இருக்கின்றாயோ நாளை அவர்களுக்கே நீ அதிக முக்கியமான நபராக மாறிவிடலாம். என் தங்கமே, எல்லாமே நிலையற்றது, மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் இன்றைய சூழ்நிலையை வைத்து வாழ்க்கையில் எதையும் எடை போடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். இன்று உனக்கு கஷ்டம் வந்துவிட்டது என்பதற்காக நீ எப்பொழுதும் இந்த கஷ்டத்திலேயே இருப்பேன் என்று நினைத்து விடாதே. எல்லா சூழ்நிலைகளும் மாறும் பொழுது அம்மா உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த பல அற்புதங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை நீ மறக்க கூடாது. வராகியினுடைய நெற்றி குங்குமத்தை தொட்டிருக்கின்ற நீ நிச்சயமாக புண்ணியத்தை செய்த பிள்ளையாக மட்டுமே இருக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதனை உணர்கின்ற பிள்ளையால் மட்டுமே இதை தொட முடியும். என் தங்கமே, நீ என்னுடைய அன்பினை பெற்றிருக்கின்றாய். இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை பெற்றதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கை முழுமையும் என்னை நீ நிறைத்து வைத்திருக்கின்றாய். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி விடாதபடி இந்த தாயானவளை உன் அன்பால் உன் வாழ்க்கையில் கட்டி போட்டு வைத்திருக்கின்றாய். இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும்? என் பிள்ளையே, என்ன கஷ்டம் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் இருந்து கொண்டிரு. எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்று நம்பு. உன் கண்ணீரை கண்டு சந்தோஷப்படுகின்ற இந்த உலகத்திற்கு உன் கண்ணீரை ஒரு நாளும் வெளிப்படையாக காட்டிவிடாதே. கஷ்டங்கள் வரும், கண்ணீரை அடக்க முடியாமல் துன்பங்கள் வரும். ஆனால் இதிலிருந்தெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ உன்னை மீட்டு கொண்டு வர முடியும் என்பதை மட்டும் தெளிவாக நம்பு. நீ என் நெற்றி குங்குமத்தை தொட்ட இந்த நேரத்தில் உன் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறந்திருக்கும். எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை பிறந்திருக்கும். உன்னுடைய நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றப் போகின்றது என்பதனையும் நீ புரிந்து
புரிந்து கொண்டால் போதும். வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரிதாக தேவைப்படுவது கிடையாது. என் பிள்ளையே, தெய்வ வாக்கினை கேட்பதே நீ மிகவும் அதிகமான பாக்கியங்களை செய்வதனால்தான் உனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைத்திருக்கின்றது. என் தங்கமே, அதையாவது நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு தெய்வ வாக்கினை உன் வாழ்க்கையாக மாற்றி நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை ஏளனமாக பார்க்கின்றவர்கள் மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும், முன்னேறி காட்ட வேண்டும். உன்னுடன் இருப்பவர்கள் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டாலும், அவர்களுக்கு இதிலெல்லாம் அதிக அக்கறை இல்லாவிட்டாலும், உனக்கு தெரிந்த விஷயங்களை நீ சரியாக செய்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்கு நீ பாடுபட்டு கொண்டே இரு. நான் என்றுமே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர உன்னோடு உறுதுணையாக இருப்பேன் என்று சத்திய வாக்கினையும் இன்றே உனக்கு தந்து விடுகின்றேன். என் வாக்கினை கேட்டு நடக்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றத்தை அடைந்தே தீர்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீயும் உன் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் இந்த தாயானவளின் என்னுடைய கரம் பற்றி கொண்டு நல்லபடியாக வந்து சேர்ந்து விட வேண்டும். உன்னுடைய வெற்றியை நான் தீர்மானித்து வைத்து அங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நீ வேகமாக வந்து அதனை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள். என் தங்கமே, உனக்கு துணையாக வருவதும் நானே, உனக்கான வெற்றியை பரிசாக கொடுப்பதும் நானே, நீயாக இயங்கப் போவதும் நானே என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வராகி எந்த அளவிற்கு உன்னோடு சேர்ந்திருக்கின்றாள், உன் மனதில் இடம் பிடித்திருக்கின்றாள், உன் வாழ்க்கையில் இடம் பிரித்திருக்கின்றாள் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இன்று இந்த வாக்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன் கண்களை ஒரு 2 நிமிடம் மூடிக்கொண்டு மனதை அமைதிப்படுத்தி கொண்டு அடுத்தது நீ செய்ய வேண்டிய செயலை செய்ய தொடங்கு. எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக நடக்கும். என்றும் இந்த வராகியின் அன்பும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். என் அன்பு தங்கத்திற்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக என்றுமே கிடைத்து கொண்டே இருக்கும்.